ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2026 ரெசல்யூஷன் தான். என் வாழ்க்கையில் நான் ரெசல்யூஷன்லாம் இயர்க்காக எடுத்ததே இல்லை. அப்பப்போ திடீர் மோட்டிவேஷன் எங்கே தான் வரும், டப்புன்னு ஒரு நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது எதுவுமே நான் பண்ண மாட்டேன். பட் இந்த டைம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்ற பயத்தோடு இதெல்லாம் பண்ண போகிறேன். ஸோ இந்த வருஷத்தோட ஒரே கோல் என்ன எனக்கு, இப்போ நான் கரண்ட்டாக செகண்ட் இயரில் இருக்கேன். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நான் தேர்ட் இயரே போயிடுவேன். டைம் எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா. நான் இப்போ தான் சென்னை வந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் ஸ்கூல் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் காலேஜில் செகண்ட் இயர் வந்துட்டுருக்கேன். என்ன சொல்கிறேன்னே தெரில. இப்போ கான்டென்ட்டுக்கு வரும். 2026 ஆரம்பிச்சிருச்சு. 2026 முடிகிறதுக்குள்ளே நான் தேர்ட் இயரே போயிடுவேன். எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிரும் தேர்ட் இயரில். ஆல்மோஸ்ட் 2027 வரப்போ நான் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன ரெடி பண்ணணும், நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணதே ப்ளேஸ் ஆகி நல்லா கம்பெனி போகணுன்றதுக்காக தான். அந்த கோலை அச்சீவ் பண்ணணுன்றது தான் என்னோடய டார்கெட். இதுக்கு நமக்கு மொத்தம் ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் ஆப்டிடியூட் பற்றி எனக்கு பெருசாக பயம் இல்லை. ஜென்ரலாகவே எனக்கு ஆப்டிடியூட் நல்லா வரும்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் நார்சிஸ்டிக்காக இருக்குல்ல, அப்படிலாம் இல்லை. எனக்கு ஆப்டிடியூட் நல்லாவே சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஸ்கில்லை இன்னும் ஷார்ப்பர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு 2 hours ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆப்டிடியூட்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னோட ஒரு கோலாக வச்சுருக்கேன், வீக்லி கோல்ஸாக வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. செகண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் டிஎஸ்ஏ. நான் ஒரு வருஷமாகவே ரொம்ப டிஎஸ்ஏ படிக்கணும்னு நினச்சி நான் ஃபெயிலான ஒரு விஷயம் இது. இந்த வருஷம் அதை கையில் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த முடிச்சிடணுன்றது தான் என்னோடய பிளான். டிஎஸ்ஏ என்னென்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். இது ஒரு பயங்கரமான பெரிய கடல். இதை நான் படிக்கணும்னு ஆரம்பித்தாலே படிச்சுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அதை நான் காலை வச்சுட்டேன். கொஞ்சம் டாபிக்ஸ் படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஓரளவு நாலேஜ் இருக்குதுன்னு நம்புகிறேன். ஸோ மீதி இருக்கிறதையும் தாண்டி முடிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு விஷயம் ப்ராஜெக்ட்ஸ். ஐயோப்பா என்னத்த சொல்கிறது, இது வரைக்கும் உருப்படியாக நான் 1-2 ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருப்பேன். அதுவுமே ரொம்ப சூப்பரான ப்ராஜெக்ட் சொல்ல முடியாது, ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை நம்ம டெவலப் பண்ணுறது தான் பேசிக்கான ஐடியாவே. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் மஜாவாக பண்ணணும். நல்லா செம்ம ஒரு நாவலான ஐடியாஸோடு எடுத்துகிட்டு பண்ணணுன்றது தான் என்னோடய பிளான். ஆல்ரெடி ஒரு பேப்பர் ஒன்று ரைட் பண்ணியிருக்கேன், அது பப்ளிஷ் பண்ணவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சிஎஸ் கோர்னு எதை மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேசிக்ஸ், அதாவது ஊப்ஸ், டிவிஎம்எஸ், அப்புறம் ஓஎஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் இன்டெப்த் நாலேஜோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். இது வரைக்குமே நான் செமஸ்டருக்கு முந்தின நாள் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பட் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிளேஸ்மெண்ட்டுக்காக படிக்கலான் இருக்கேன். என் சீனியர்ஸ் அன்றைக்கே படித்து சொன்னாங்க, மூடிட்டு எக்ஸாம் போய் படிச்சிடுறா, செமஸ்டர் போய் படிச்சிடுறான்னு. கேட்கல. இப்போ நம்ம திரும்ப படிக்க போகிறோம், ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 கோல்ஸை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான். அதுதான் சீசன்ட் ஒர்க். ஒரு வருஷத்தை 4 டிவைட் பண்ணி அதோட ப்ரையாரிட்டி வைஸாக நம்ம கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுறது தான் இந்த ஃப்ரேம் ஒர்க். பேசிக்காக நம்ம இயரை இந்த மாதிரி 4 டிவைட் பண்ணியிருப்போம். 4த்துலேயுமே நம்ம என்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ண போகிறோம், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறோன்றது தான் பிரித்து கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது தான் இந்த ஃப்ரேம் ஒர்க். இந்த டெக்னிக்கே நான் யூடியூப் பார்த்தா ஆட்டையை போட்டேன். ஸோ என்னை புகழலாம் வேணாம், லைக் பண்ணால் மட்டும் போதும். இப்போ என்னென்னா, இப்போ ஃபஸ்ட் விஷயம் டிஎஸ்ஏ எப்படியாவது ஃபஸ்ட்டு ஃபேஸில் முடிக்கணும். இந்த வருஷத்தை 4 ஃபேஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். 4 ஃபேஸ்லையுமே ஃபர்ஸ்ட் ஃபேஸில் டிஎஸ்ஏக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதில் ரொம்ப டெரரான விஷயம் என்னென்னா, நான் ஐஐடி மெட்ராஸில் டேட்டா சயின்ஸ் டிகிரி இன்னொன்று பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு பயங்கரமான தலைவலி. ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த டிகிரியும் நான் முடிக்கணும். இந்த வருஷத்துக்குள்ளே டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதில் செகண்ட் இயர் பேசிக்காக. ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணி இது எல்லா கோல்ஸையும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறன்றதை இந்த இயர் ஃபுல்லாக நான் டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். எனக்கு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா?